அதாவது ஏழ்மையாக இருக்கக்கூடிய எல்லோருமே, நம்ம எல்லோருமே யார் யாருக்கெல்லாம் ஏழ்மை இருக்கோ, பொருள் தேவை இருக்கோ, வாழ்க்கையில் பொருளாதாரத்திற்கு கஷ்டப்படுகிறார்களோ, இவங்க கோவிலுக்கு போனாங்கன்னா என்ன பிரார்த்தனை வைப்பாங்க? கடவுளே எனக்கு பணத்தை கொடு, எனக்கு செல்வத்தை கொடு, எனக்கு வசதியை கொடு. இதைத்தானே நிச்சயம் கேட்பாங்க. நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. பணத்தை தான் நம்ம கேட்போம். கஷ்டப்பட்டோம்னா பணத்தை தான் கேட்போம். அப்போ போய் எனக்கு ஞானத்தை கொடு, எனக்கு நல்ல சிந்தனையை கொடு, நல்ல தர்மத்தை பற்றி சொல்லுன்னு யாரானு கேட்பாங்களா? மாட்டாங்க. ஜீவன் தாக்கூர் என்ன பண்ணுறார்? காசி விஸ்வநாதர்கிட்ட, அப்பா நான் ஏழ்மையில் தவிக்கிறேன்ப்பா, இந்த ஏழ்மைக்கு தானே பதில் சொல்லுப்பா, எனக்கும் 4 காசு பணம் வேணும். இதைத்தான் கேட்குறார். இதைத்தான் கடவுள்கிட்ட பிரார்த்தனையாக வச்சிருக்கார்.